இன்றைய முக்கிய செய்திகள். புயல் பாதித்த பகுதிகளில் ஆய்வை தொடங்கியது மத்திய குழு. விழுப்புரம் மாவட்டத்தில் பயிர் சேதம் குறித்து கணக்கீடு. டெல்லி வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்ய பாஜக திட்டம். ஏராளமானோரை நீக்க சதி செய்வதாக கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. உள்துறை பொறுப்பை கேட்டு ஏக்நாத் ஷிண்டே பிடிவாதம். மகாராஷ்டிராவில் அமைச்சரவையை முடிவு செய்வதில் குழப்பம் நீடிப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு. வணக்கம். தமிழ்நாட்டில் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வை தொடங்கியது. பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இடைக்கால நிவாரணமாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். புயல் சேதங்களை ஆய்வு செய்ய மத்திய குழுவை அனுப்பவும் அவர் கோரியிருந்தார். இதையடுத்து தமிழ்நாடு வந்த மத்திய குழுவினர் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். அப்போது மறுசீரமைப்பு பணிகளுக்கு 6675 கோடி ரூபாய் நிதி தேவை என வலியுறுத்தி அதற்கான முழு விவரங்களை அவர்களிடம் முதலமைச்சர் வழங்கினார். உள்துறை இணை இயக்குநர் திரு ராஜேஷ் குப்தா தலைமையில் வேளாண் துறை இயக்குநர் திரு பொன்னுசாமி, நிதித்துறை இயக்குநர் திரு சோனாமணி ஹாபம் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட மத்திய குழு விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று ஆய்வை தொடங்கியது. விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை செயலாளர் திருமதி அமுதா, மாவட்ட ஆட்சியர் திரு பழனி ஆகியோர் வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை மத்திய குழுவுக்கு எடுத்துரைத்தனர். ஐயங்கோவில்பட்டு, பம்பை ஆற்று பகுதியை பார்வையிட்ட மத்திய குழுவினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களில் இறங்கி பயிர் சேதத்தை ஆய்வு செய்தனர். திருவெண்ணைநல்லூர் பகுதியில் பொதுமக்களிடமும் மத்திய குழுவினர் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள், நெடுஞ்சாலைகள், நெற்பயிர்கள் குறித்த புகைப்படங்களை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். இதையடுத்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து அவர்களுக்கு அதிகாரிகள் விளக்கி கூறினர். விழுப்புரம் மாவட்டத்திற்கு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் திரு பொன்முடி உள்ளிட்டோர் மத்திய குழுவிடம் மனு வழங்கினர். பின்னர் மத்திய குழுவினர் 2 குழுக்களாக கள ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். ஒரு குழு வயலாமூர், கருங்காலிப்பட்டு, சென்னாகுணம், ஆயந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், மற்றொரு குழு இருவேல்பட்டு, அரசூர், காரப்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் ஆவியூர் தென்பெண்ணை கரையோரத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களுக்கு பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் விளக்கினர். விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 1200 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய குழு கணக்கீடு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று ஆய்வை முடித்து நெய்வேலி செல்லும் மத்திய குழுவினர் நாளை கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் இருந்து ஏராளமானோரை நீக்க பாஜக முயற்சிப்பதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து ஆட்சியை கைப்பற்ற ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகியவை இப்போதே பணிகளை தொடங்கியுள்ளன. ஆம் ஆத்மியிடமிருந்து எப்படியாவது அதிகாரத்தை வசப்படுத்தும் எண்ணத்துடன் பாஜக தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆதரவாளர்கள் மற்றும் நடுநிலையாளர்கள் பலரை வாக்காளர் பட்டியலில் இருந்து வெளியேற்ற பாஜக சத்தமின்றி காய் நகர்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக சதாரா தொகுதியில் உள்ள 11,000க்கும் மேற்பட்டோரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையத்திடம் பாஜக மனு கொடுத்திருப்பதாக கூறிய அவர் அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார். शादरा विधानसभा में कुल 1,86,362 वोट हैं और इनके सबके 11,000 जीवित लोगों के, मौजूदा लोगों के वोट काटने के लिए भारतीय जनता पार्टी ने इलेक्शन कमीशन में अप्लाई कर दिया। उसके अलावा कई ऐसे भी थे जिनके एड्रेस नहीं मिले। 75% लिस्ट जो है इसका मतलब इनकी गड़बड़ है. இதே சதாரா தொகுதியில் கடந்த தேர்தலில் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டிய திரு கெஜ்ரிவால் இதேபோல் வெற்றி வாய்ப்பு குறைவாக உள்ள ஜனக்புரி, லட்சுமி நகர் தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பலரை நீக்க பாஜக முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் மனுக்களை பரிசீலிப்பது போல் பாஜகவின் இந்த மோசடியான நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையமும் மறைமுகமாக உதவி வருவதாக அவர் விமர்சித்தார்.
பாஜக கொடுத்துள்ள பெயர் நீக்க பட்டியலில் இருந்து தோராயமாக எடுக்கப்பட்ட 500 பேர் பற்றிய விவரங்களை சரிபார்த்த போது உண்மையான வாக்காளர்களை போலி வாக்காளர்களாக காட்டியிருப்பது தெரியவந்ததாக கூறிய திரு கெஜ்ரிவால், ஹரியானா, மகாராஷ்டிராவில் பாஜக எப்படி வெற்றி பெற்றது என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக தெரிவித்தார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக திரு ஏக்நாத் ஷிண்டே விருப்பமின்றி பதவியேற்றதாக கூறப்படும் நிலையில் உள்துறையை அவர் கோருவதால் அமைச்சர் பதவிகளை ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. 288 இடங்களை கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் மகாயுதி கூட்டணியில் பாஜக 132 தொகுதிகளில் வென்ற சூழலில் சிவசேனா 57 தொகுதிகளை பிடித்தது. திரு அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களை பெற்றது. முதலமைச்சர் பதவியை கேட்டு திரு ஷிண்டே பிடிவாதம் பிடிப்பதாக கூறப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நேற்று முன்தினம் திரு தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றார். திரு ஏக்நாத் ஷிண்டேவும் திரு அஜித் பவாரும் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அமைச்சர்கள் யாரும் பதவியேற்கவில்லை. இதனிடையே திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான ஆட்சியில் துணை முதலமைச்சராக பதவி வகிக்க திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு விருப்பமே இல்லை என்றும் கட்சியினரின் வற்புறுத்தலின் பேரில்தான் அவர் ஒப்புக்கொண்டதாகவும் சிவசேனா மூத்த தலைவர் திரு உதய் சமந்த் கூறியுள்ளார். இதனிடையே பொதுப்பணி, நிதி, உள்துறை உள்ளிட்ட முக்கிய அமைச்சர் பதவிகளை சிவசேனா கேட்பதாக தகவல்கள் பரவின. முந்தைய கூட்டணி ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்த திரு தேவேந்திர பட்னவிஸ் உள்துறையை தமது வசம் வைத்திருந்தது போலவே தற்போது தமக்கு உள்துறையை ஒதுக்க வேண்டும் என திரு ஷிண்டே எதிர்பார்ப்பதாக சிவசேனா மூத்த தலைவர் திரு பரத் கோகாவாலே கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற அவர், இலாகா ஒதுக்கீடு குறித்த பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் முடியக்கூடும் என்றார். மகாராஷ்டிரா அமைச்சரவையில் 43 பேர் இடம்பெறலாம் என்ற நிலையில் முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கீடு இறுதி செய்யப்பட்ட பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் வரும் 11 அல்லது 12ஆம் தேதி இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மகாராஷ்டிர சட்டப்பேரவையின் 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் காளிதாஸ் கொலம்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். தேனி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியிலும் வழக்கத்தை விட அதிகமான பனிப்பொழிவு நிலவியது. சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு சாலையை மறைத்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையும் என்றும் 11ஆம் தேதி வாக்கில் இலங்கை, தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரபிக்கடல் பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களிலும், அதற்கு அடுத்த நாள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் 27 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தியல் தளத்தில் தெளிவோடும் துணிவோடும் இருப்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கரை பற்றி அவரது பேரன் திரு ஆனந்த் டெல்டூம்டே எழுதிய நூல் வெளியீட்டு விழா சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய திரு திருமாவளவன், கொள்கையில் உறுதியாக இருப்பவர்களிடையே குழப்பமூட்டி ஆதாயம் தேடும் நோக்கத்துடன் பேசுவோரின் வார்த்தைகளை கேட்டு தொண்டர்கள் தடுமாறிவிடக் கூடாது என்றார். பிறர் விருப்பங்களுக்கெல்லாம் எதிர்வினையாற்றவா இயக்கம் வைத்துள்ளோம் என்ற அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமது நிலைப்பாட்டில் மிகவும் தெளிவாக இருப்பதாக கூறினார். அவர்கள் நினைப்பதைப் போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும், அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும், அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். சமூக, பொருளாதார, அரசியல் ரீதியாக தங்களை குறைத்து மதிப்பிடுவோர் கூட தங்கள் தன்மானத்தை, சுயமரியாதையை குறைத்து மதிப்பிட முடியாது என்று கூறிய திரு திருமாவளவன், கட்சியின் தற்காலிக வளர்ச்சி, புகழ், அதிகாரம் ஆகியவற்றிற்காக அண்ணல் அம்பேத்கரின் பாதையை விட்டு விலக முடியாது என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் நூலாசிரியர் திரு ஆனந்த் டெல்டூம்டே, மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். தங்கச்சி மடத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்தினர் மற்றும் ஏஐடியூசி சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் மீனவர்களின் வாழ்வாதாரமாக படகுகளை இலங்கையிடமிருந்து மீட்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வேண்டும் என்று அவர்களது குடும்பத்தினர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்த நிலையில் அவர்களை மீட்காவிட்டால் சாகும் வரை போராட்டத்தை கையில் எடுப்போம் என்று மீனவர்கள் எச்சரித்தனர். என் பிள்ளை உடம்பு சரியில்லாம இருக்கு, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக கூட என்னால முடியல. அவங்க வந்ததை என்னால என் பிள்ளைய கூட்டிட்டு போக முடியும். என் பிள்ளை அப்பா அப்பான்னு கேட்டு ஒவ்வொரு நாள் நைட் நைட் அழுகுது. என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. என் பிள்ளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. தமிழக மீனவர்களுடைய படகுகளை இலங்கை அரசு அவங்களுடைய உடமையாக்குறது இது எந்த வகையில் நியாயம்? குஜராத்தில் பிடிபட்ட மீனவனை உடனே 2 மணி நேரத்தில் மீட்கிற இந்த மத்திய அரசு இந்த தமிழக மீனவர்கள் இங்க ராமேஸ்வரத்தில் பிடிபடுற மீனவனை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்குது. அப்ப மாற்றாந்தாய் புள்ள மாதிரி தான் இந்த மத்திய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆகையால உடனடியாக இந்த மீனவனையும் படகையும் மீட்டு கொடுக்கலைன்னா நாங்க சாகிற வரைய போராட்டம் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். மாற்றாந்தாய் மனப்பான்மையை மத்திய அரசு கைவிட்டு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து சிறைபிடித்து வரும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தினர். இனி வருவது செய்தி துளிகள். டிசம்பர் 21ஆம் தேதியை உலக தியான தினமாக ஐநா சபை அறிவித்துள்ளது. இந்தியா முன்மொழிந்த இந்த தீர்மானம் 193 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள ஐநா பொதுச்சபையில் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தகவலை ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியான திரு பர்வதநேனி ஹரிஷ் எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்தியாவின் வேண்டுகோளை ஏற்று ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக 2014ஆம் ஆண்டு ஐநா அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சியில் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு அஜித் பவார் மீதான பினாமி வழக்கு ரத்து செய்யப்பட்ட நிலையில் பினாமி சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வருமான வரித்துறை விடுவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சிவசேனா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் திரு அஜித் பவார் நிதியமைச்சராக இருந்தபோது சோதனை நடத்தி இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முனைவர், முதுமுனைவர் ஆகிய பட்ட மேற்படிப்புகளுக்கான ஆய்வுக் கட்டுரைகளை ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதிக்கு மாறாக தமிழிலும் சமர்ப்பிக்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உயர்கல்வி அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிதம்பரநாதபுரத்தில் சமுதாய கூடத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்லூரிகளில் அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அறந்தாங்கி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நடைபெற்றது. 1984 முதல் 1991ஆம் ஆண்டு வரை படித்தவர்கள் கூடிய நிகழ்வில் சிங்கப்பூர், மலேசியாவில் இருந்து வந்தவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்த முன்னாள் மாணவிகள் கேக் வெட்டி கொண்டாடி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பள்ளிக்கு தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை அவர்கள் வழங்கினர். ரயில்வே, அஞ்சல் அலுவலகங்களை மூடும் மத்திய அரசின் முடிவை கண்டித்து திருவாரூர் தலைமை தபால் அலுவலகத்தை அனைத்து கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வர்த்தக சங்கத்தினர், தொழில் சங்கத்தினர், சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். டெல்லியிலிருந்து 154 பயணிகளுடன் பெங்களூரு வந்த ஏர் இந்தியா விமானம் பனிமூட்டத்துடன் மோசமான வானிலை நிலவியதால் தரையிறங்க முடியாமல் சென்னைக்கு அனுப்பப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை 7 மணிக்கு வந்திறங்கிய அந்த விமானத்திலேயே பயணிகள் அமர வைக்கப்பட்டிருந்தனர். வானிலை சீரடைந்த பின்பு 8:30 மணி அளவில் விமானம் பெங்களூர் புறப்பட்டுச் சென்றது. திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கி உயிரிழந்த யானைப்பாகன் உதயகுமாரின் மனைவிக்கு அரசு வேலைக்கான நியமன ஆணையை மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி வழங்கினார். கடந்த மாதம் 18ஆம் தேதி தெய்வானை என்ற யானை தாக்கியதில் உதயகுமாரும் அவரது உறவினர் சிசுபாலனும் உயிரிழந்தனர். பாகனின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இன்று பாகனின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய திருமதி கனிமொழி, கோயில் அலுவலக உதவியாளர் பணிக்கான நியமன ஆணையை உதயகுமாரின் மனைவி திருமதி ரம்யாவிடம் வழங்கினார். சங்கரன்கோவில் மலர் சந்தையில் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ வரத்து குறைந்ததால் அதன் விலை கடுமையாக உயர்ந்தது. மல்லிகைப்பூ கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனையானது. குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் நேற்று கிலோ 1100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ இன்று 1500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பெஞ்சல் புயலுக்கு பிறகு கடலுக்கு சென்று திரும்பிய தூத்துக்குடி, திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்தனர். மீன்வரத்து குறைவாக இருந்த நிலையில் சீலா மீன் கிலோ 800 ரூபாய் வரை விற்கப்பட்டது. ஒரு கூடை சாலை மீன் 800 ரூபாய், வங்கணை 1200 ரூபாய், 1 கிலோ நண்டு 500 ரூபாய் என விலை போயின.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 56,920 ரூபாயாகவும் ஒரு கிராம் 7,115 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹1 குறைந்து ஒரு கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மத்திய குழு இன்று ஆய்வை தொடங்கியுள்ளது. டெல்லியில் வாக்காளர் பட்டியலிலிருந்து ஏராளமானோரை நீக்க பாஜக முயற்சிப்பதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே விருப்பமின்றி பதவியேற்றதாக கூறப்படும் நிலையில் உள்துறையை அவர் கோருவதால் அமைச்சர் பதவிகளை ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.